ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்தை பார்த்த செய்தியாளர்கள் ஒருவர், சார் விஜய் சார் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னதுமே அவரை பார்த்து எல்லாம் ஸ்மைல் செய்துவிட்டு பதிலளிக்காமல் சென்றார். அந்த வீடியோ வழியாக்கி தளபதி ரசிகர்களை கோபம் அடைய வச்சிருக்கான். தளபதி ரசிகர்கள் கூறியிருப்பதாவது, எங்கள் அண்ணன் முதல் தேர்தலிலேயே முதல்வராகிவிட்டதை ரஜினி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு மரியாதைக்காவது வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதன் மூலம் ரஜினி சாருடைய வைத்தறிச்சல் தெரிந்து விட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டுமே இருக்காங்க. தளபதி ரசிகர்கள் விளாசுவதை பார்த்த ரஜினி சாருடைய ரசிகர்கள் மேலும் ரஜினி சாருடைய நெருங்கிய வட்டாரங்கள், உங்கள் அண்ணன் தான் சினிமா வேண்டாம் அப்படின்னு அரசியலுக்கு போயிட்டாரே, அதன் பிறகு எதற்கெடுத்தாலும் தலைவரையே சீண்டுவதில் யாருக்கு வைத்தறிச்சல் அப்படின்றது தெரியுதா? 24 மணி நேரமும் சமூக வலைதளங்கள்ல தலைவரையே கிண்டல் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி பதிலடியுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனை பார்த்த சூப்பர் ஸ்டாருடைய தரப்பு தற்போது விளக்கமுமே கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டிருக்காங்க. அதாவது அது முன்பு எடுத்த வீடியோ, அதுல யாரோ வாய்ஸ் ஓவர் பண்ணி இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இது போன்று பல விஷயங்கள் நடக்குது. அதனை கண்டிக்கும் விதமாக தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் புதிதாக அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.